ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸில் 1 by 1 எப்படி வந்து நம்ம ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து பண்ணுறது அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் கிராஸ் பீசஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கிறேன். நமக்கு நெக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-6 கிராஸ் பீசஸாவது வந்து தேவைப்படும். இந்த கிராஸ் பீசஸை நம்ம எப்பயுமே இந்த மாதிரி கிராஸில் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். நான் இப்போ 2 பீஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அதோட வந்து இதோட 3ஆவது பீஸ் வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி அப்பப்போ நீங்கள் வர பிசுறையும் வந்து கையோட வந்து வெட்டி விட்டுருங்க. இப்போ 4ஆவது பீஸ் நம்ம வந்து இதோட ஜாயின் பண்ணிடலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து ஆல்ரெடி நிறையவே வந்து போட்டிருக்கிறேன். அளவு ப்ளவுஸை மட்டும் வச்சு எப்படி ப்ளவுஸு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். பட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ கிளாத்து நம்மக்கிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு கிளாத்து மட்டும்தான் வந்து வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஒரு சிங்கிள் பீஸ் கிளாத்தும் அதோட வந்து இது ஒரு டபுள் பீஸ் கிளாத்து. கரெக்டாக நமக்கு வர அளவுக்கு வச்சுட்டு கீழே நான் குதிரோட அளவுக்கு தான் வந்து விட்டுருக்குறேன். அதனால் குதிரோட அளவுலேயே வந்து விட்டுருக்குறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம ஃபோல்டிங் பண்ணி வச்சிடலாம். இதோட அளவு வந்து நான் இன்னும் மார்க் பண்ணலை. இந்த பட்டி வந்து நம்ம கீழ் பாட்டம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே பட்டி மார்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே திருப்பி ஒரு ஊசியோட தையலும் குதிரோட தையலும் போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஊசியோட தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து குதிரோட தையல் வந்து போட்டுடலாம். அடுத்தடுத்து இதோட கண்டினியூவாக நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்து நம்ம குதிரோட தையல் வந்து போட்டுடலாம். இது போட்டதுக்கு அப்புறமேல அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டான அளவு நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் ப்ளவுஸு. இப்போ பாருங்கள், இது நம்ம வந்து தைச்சாச்சு. அளவு ப்ளவுஸில் வந்து என்ன அளவு கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க. கொக்கி பக்கத்தில் இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரையும் என்ன அளவு வருதோ அதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து ஒரு வளைவாக கொடுத்து கட்